வணக்கம். நான் உங்க ஐஸ்வர்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் மீல் மேக்கர் கிரேவி. இது ரொம்ப சிம்பிளாவும், ஈஸியாவும், ரொம்ப டேஸ்டியாவும் எப்படி பண்ணலான்றத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இப்போ நான் 2 டம்ளர்ஸ் ஆஃப் வாட்டர் ஊத்தி, அதில ஒரு 1/2 ஸ்பூன் ராக் சால்ட் போட்டு, அதில ஒரு 1/2 கப் மீல் மேக்கரை வேக வச்சிருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு இதை ஸ்குவீஸ் பண்ணிட்டு, இதை தனியா எடுத்து வச்சுக்கணும். இந்த மீல் மேக்கரை நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சிருந்த மீல் மேக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் தயிர், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் சிக்கன் 65 கபாப் மசாலா பவுடர் ஆச்சியோடது, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் ஜிஞ்சரி ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த மீல் மேக்கர் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் இந்த காரணத்துக்காக. அது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு தக்காளியும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றி, அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, அந்த சாப் பண்ணி வச்சு அந்த ஒரு வெங்காயத்தை நம்ம போட்டு சாட்டே பண்ணிட்டுருக்கோம். இது கொஞ்சம் ஃபேர் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே இதில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம சேர்த்து சாட்டே பண்ணுவோம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியை சாப் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தக்காளி நல்லா மஷியாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஊற வச்சிருக்கிற அந்த மீல் மேக்கரை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மீல் மேக்கரை ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட சாட்டே பண்ணிட்டு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர்றது நீங்கள் பார்க்க முடியும். இந்த கண்டிஷனில் இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். நான் இப்போ ஃப்ரெஷ் கோகோனட் மில்க் ஒரு 250 ml எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட தேவையை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஃப்ளேமை மினிமமாக வச்சுக்கோங்க. நான் இப்போ சிம் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் இதை ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கொரியாண்டர் தூவி இறக்கிடலாம். அவ்வளோவே தான். இது ஒரு செமி மசாலா மாதிரி வெளியே கிடைச்சிருக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, ரைஸுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இதில் க்ரீன் சில்லியும் நார்மல் சில்லி பவுடரும் சேர்க்கல. ஏன்னா என்னோட குழந்தைக்கு கொடுக்க போகிறேன்றதுனால ஐ ஜஸ்ட் ரெடியூஸ் த ஸ்பைசஸ் as much as I can. நீங்கள் உங்களுடைய ஸ்பைஸுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் ஒரு 2 பச்சை மிளகாவும் ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டிங்கன்னா ரொம்ப கிரேவி நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். நம்மளுடைய டெலிஷியஸ் அண்ட் ஈஸி மீல் மேக்கர் curry is ready. Trust me, it's really delicious.